Please subscribe Sadhguru Sai Creations. எங்கெல்லாம் நரம்பு சுருட்டல் இருக்குது அத்தனைக்குமே ஒரு மனுஷன் பேலன்ஸ் தவறிடுச்சுப்பா. அடிக்கடி மயக்கமாக வருதுப்பா, ஆள் இல்லாமல் போக முடியல, சரியான பெட்டில் படுக்காதவங்களுக்கு, ஸ்ப்ரிங் பெட்டில் படுக்கிறவங்களுக்கு, ஸோ ஷேர் உட்காந்துருக்கிறதுல பேலன்ஸ் இருக்கும், அத்தனை பேருக்குமே இந்த பிரச்சனை வரும். அந்த நடுக்கம், பார்க்கின்சன்ஸ் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக குணமாகிட்டே வருவாங்க. நாடி நரம்பு தூக்குறதுல இதேமாரி ஸ்ட்ரோக் வந்து படுத்துருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிங்க. லேடிஸ்க்கெலாம் கொடுத்து பாருங்கள், எல்லாமே சீராக இருக்கும், இயக்கம் இருக்கும். சக்தியோட்ட பாதைனா இதுதான். இந்த 5 எலமெண்ட்ஸ் ப்ளஸ் வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. இந்த கழுத்தோட ஸ்ட்ரெங்க்னஸ்ஸு மொபைலில் பார்த்து இப்படி குனிஞ்சிக்கிட்டு போட்டிருக்கிற விஷயம். அதேமாதிரி உங்களுக்கு நான் சொல்ல இந்த கிறிஸ்டல் சொல்லுங்களேன், வெர்டிகோ, அதெல்லாம் பார்த்திங்கன்னா செய்ய ஒரு 3 நாளெல்லாம் சரியாயிடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட. தள்ளாட்டம், இந்த பார்க்கின்சன்ஸ், பேலன்சிங், வெர்டிகோ, அதே மாதிரி சர்விக்கல் ப்ராயிண்ட், எங்கெல்லாம் நரம்பு சுருட்டல் இருக்குது அத்தனைக்குமே ஒரு மனுஷன் பேலன்ஸ் தவறிடுச்சுப்பா. அடிக்கடி மயக்கமாக வருதுப்பா, ஆள் இல்லாமல் போக முடியல, தள்ளாட்டமாக இருக்குது. இங்கே தலையில் ஒரு கல்லுக்குள்ளே ஒரு கல் இருக்கும், அந்த கிறிஸ்டல் அலைன்மெண்ட் மாறி இருந்துச்சுன்னா இந்த பேலன்சிங் போயிடும். இதுதான் ஆக்சுவலி வெர்டிகோ. பேலன்சிங் இப்படி இருக்குன்னா அப்படி நேரில் கொண்டு வரணும், இப்படி இருந்துச்சுன்னா நேருக்குள்ளே கொண்டு வரணும். இந்த சிங்கிள் பாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு வர விஷயம் தான் இது. இப்படி இருந்தாலும் உங்களுடைய பார்க்கின்சன்ஸ் செல்ஸ், அதாவது தண்டுவடத்துக்குள்ளே பிளாக்கேஜ் ஏற்பட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் எங்கேயும் இருக்குது. L4 L5 பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சரியான பெட்டில் படுக்காதவங்களுக்கு, ஸ்ப்ரிங் பெட்டில் படுக்கிறவங்களுக்கு, ஸோ ஷேர் உட்காந்துருக்கிறதுல பேலன்ஸ் இருக்கும், அத்தனை பேருக்குமே இந்த பிரச்சனை வரும். காரணம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், போன் வந்து கெட்டு போகும், அப்புறம் வந்து நரம்புகள் கெட்டு போகும், அலைன்மெண்ட் மிஸ்ஸிங் ஆகும். இதெல்லாமே மிஸ்ஸிங் ஆனிச்சுனாக்கா ரத்த சீரோட்டம் சரியாக இருக்காது, அங்கே பிளாக் அடிக்கும், கருப்படிக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகளுக்கிட்ட பீட்ரூட் ஜூஸ் காலையில் கண்டிப்பாக எடுக்கணும். எந்த அளவுக்கு பீட்ரூட் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ரத்த நாளங்கள், நரம்பு நாளங்கள் விரிவடையும். அது விரிவடைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் இருக்காது. பீட்ரூட் ஜூஸ் கண்டிப்பாக 48 நாள் எடுத்து பாருங்கள். தேகம் செழிப்படையும், நரம்புகள் செழிப்படையும், தசை நார்கள் செழிப்படையும். ரொம்ப முக்கியம். அந்த நடுக்கம், பார்க்கின்சன்ஸ் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக குணமாகிட்டே வருவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். சர்விக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, போனில் இருக்கிறவங்களுக்கு, பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, படுக்க இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொடுத்துட்டு வந்து பாருங்கள். சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நல்லா பிரைட்டாக இருப்பாங்க, ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் கொடுக்க வைங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வீட் கிராஸ். இந்த கோதுமை புல் இருக்குது பார்த்திங்களா, அசால்ட்டாக சுகரை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கணையத்தை இயக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. ஸோ இந்த வீட் கிராஸ் வந்து சாதாரணமாக நினைக்க வேண்டாம். யாரெல்லாம் எனக்கு வந்து நோய் இல்லாமல் நான் வாழணும், நல்லா தான் இருக்கேன், பட் நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா வீட் கிராஸ் டெய்லி ஒரு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து குடிச்சிருங்க. இல்லை உணவில் சேர்த்துக்கோங்க, இல்லையா தோசை மாவில் சேர்த்துக்கோங்க, ஏதாவது உணவில் எடுத்துக்கிட்டே வாங்க. வீட் கிராஸ் சாதாரண விஷயம் கிடையாது. அதிக போஷாக்கு கொடுக்கக்கூடியது, சக்தியை கொடுக்கக்கூடியது வீட் கிராஸ். இந்த பார்க்கின்சன்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்து பாருங்கள். வித்தின் 1 வீக்லலாம் நல்ல கண்ட்ரோலில் வரும். நாடி நரம்பு தூக்குறதுல இதேமாரி ஸ்ட்ரோக் வந்து படுத்துருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிங்க. ரொம்ப சீக்கிரத்தில் மூளை பலம், நரம்பு பலம், எலும்பு பலம் எல்லாம் ஆளினால் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் சொன்னேன், நம்மளுடைய இந்த உள் மருந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது உணவு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இதோட உண்மை தெரிகிறதோ அவங்களாம் இன்னும் கொஞ்சம் டயர்டாகாதா, கிராஸ் எடுத்துகிட்டு வாங்க. சும்மா வியாதி இருக்கிறவங்க காலை மாலை 2 பேரும் எடுத்துக்குவாங்க. எம்டி ஸ்டமக்கில் நார்மலாக தான் இருக்கேன், ஆனால் நான் வந்து பின்னாடி ஃப்யூச்சர் நினச்சி கவலைப்படுறேன், நான் இதை எடுத்துக்கலன்னா வீட் கிராஸ் எடுத்துக்கோங்க. என்ன சப்ளிமெண்ட் எடுக்கலாம்னா அப்படின்னு கேட்டால் வீட் கிராஸ். இந்த வீட் கிராஸோட மகத்துவத்தை போய் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. என்னடா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு. ஏன்னா பலம் என்றால் வீட் கிராஸ், சக்தி என்றால் வீட் கிராஸ். அப்போ நிறைய விஷயங்களுக்கு இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் பொருந்தும். சின்ன 10 வயசுக்கு மேலே படிக்கிற குழந்தைங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள், மெமரி சூப்பராக இருக்கும், போன் நல்லாயிருக்கும். லேடிஸ்க்கெலாம் கொடுத்து பாருங்கள், எல்லாமே சீராக இருக்கும், இயக்கம் இருக்கும். சக்தியோட்ட பாதைனா இதுதான். இந்த 5 எலமெண்ட்ஸ் ப்ளஸ் வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. இதெல்லாம் பேலன்ஸ் ஆச்சுன்னா உறுப்புகள் நல்லாயிருக்கும், உறுப்புகள் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதை தாராளமாக எடுக்கலாம். ஸோ வீட் கிராஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் பார்க்கின்சன்ஸ் ப்ளஸ் அந்த ஆட்டம், தள்ளாட்டம், L4 L5 பிரச்சனை இருக்கிறவங்க, அதேமாரி சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம். ஸோ இதுக்கான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எக்ஸசைஸ்னே சொல்லலாம். கணேஷ முத்திரை, அது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்னே எடுத்துக்கலாம். அழகாக இன்றைக்கி வந்து எனக்கு வந்து தள்ளாட்டம் அதிகமாக இருக்குது, பேலன்சிங் இல்லை சொன்னால இதுதான் முக்கியம். இந்த தசை இறுக்கத்தை கொடுக்க வேணும் இந்த எக்ஸசைஸ். இப்படி எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரு இழுத்து கொஞ்சம் நேரம் தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி ஒரு 25 டைம்ஸ்
அடுத்தது இப்படி இழுத்து இப்படி பிடிக்கணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இப்படி தண்டுவடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி காலை மாலை செஞ்சுட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த எஸ் பெண்டு, இந்த கழுத்தோட ஸ்ட்ரெங்க்னஸ்ஸு, மொபைலை பார்த்து இப்படி குனிஞ்சிக்கிட்டு போட்டிருக்கிற விஷயம், அதேமாரி உங்களுக்கு நான் சொல்ல இந்த கிறிஸ்டல் சொல்லுங்களேன் வெர்டிகோ, அதெல்லாம் பார்த்திங்கன்னா செய்ய ஒரு 3 நாளெல்லாம் சரியாயிடும். படுத்திருப்பாங்க, எவ்வளோ பெருசு வெர்டிகோ டேப்லெட் போட்டுக்கணும், வெட்டின் போட்டாகணும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டு போட்டாகணும், எல்லாம் சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயம். இப்படி பண்ணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் டைட் ஆகும் பொழுது ஃப்ரீக்வன்சிலாம் இந்த இது சாஃப்டாக ஆரம்பிச்சிச்சுன்னா ரத்த ஓட்டம் போகும், அங்கே போணுச்சுன்னா அங்கே ட்ரைனஸ் இருக்காது, ஃப்ரீ ஆயிடும். L4 L5 பிரச்சனை, கழுத்து தேய்மானம், எல்லாத்துக்கும் மஜ்ஜைக்கு ஒரு லூப்ரிகன் கொடுக்கும். ஆக மொத்தத்தில் தண்டுவடத்துக்கு போஷாக்கும் சக்தியும் எக்ஸசைஸ் கொடுத்தா இந்த ஒன்று போதும். இது ஒரு 2 மினிட்ஸ், இது ஒரு 2 மினிட்ஸ் பண்ணி பாருங்கள். காலை மாலை எம்டி ஸ்டமக்கில் பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக முதுகுவலி காணாமல் போயிடும், L4 L5 பிரச்சனை இருக்காது, டிஸ்க் பல்ஜ் இருக்காது. அதே மாதிரி கழுத்து சம்மந்தப்பட்ட அந்த குனிகிற பேலன்ஸ் ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மூளைக்கு ரத்தம் போக ஆரம்பிச்சிடும், ஆக்சிஜன் போக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் மெட்டபாலிசத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு சரியான ரத்தம் போணுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. குனிஞ்சா மயக்கம் வருது, சாஞ்சா மயக்கம் வருது, படுத்தா தலை சுற்றுது, எல்லாமே இந்த சிங்கிளில் போயிடும். அப்போது வெயிட் கிராஸ், இந்த எக்ஸசைஸ் ப்ளஸ் எல்லாமே சூப்பராக செட் ஆகிடும். ஆக மொத்தத்தில் மகா ரகசியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய மைண்ட் பேலன்ஸில் இருந்துச்சுன்னா அனைத்தும் பேலன்ஸில் இருக்கும். மைண்ட் பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய சக்தி இதில் கிடைக்கும். அதான் மெடிடேஷன் பண்ணுறோம், யோகா பண்ணுறதுக்கெலாம் என்ன நேர்கோட்டு சிந்தனையோடு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டை சீண்டினால் தூண்டினால் எல்லா சக்திகளும் பிரபஞ்சத்துலேருந்து D20 ஏரியாலேருந்து கிடைக்கும், இது கிடைக்கும். ஆக இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு கையாட்டம் மீன்ஸ் இந்த பார்க்கின்சன்ஸ் ப்ளஸ் ஏதாவது இன்பேலன்ஸில் இருக்க உடம்புல அப்படின்னாக்கா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த வீட் கிராக்ஸ்க்கு உண்டு. அதேமாதிரி பீட்ரூட்டை மிஸ் பண்ண வேண்டாம். பீட்ரூட் அந்த ரூட்னு வருது பார்த்திங்களா, உங்களோட அடித்தளத்தோடைய வேர், அதை ஆட்டம் காணாமல் ஸ்ட்ராங்காக வச்சுருந்துச்சுன்னா அதுவே போதுமான ரத்தமாக வச்சுக்கும், உடம்பை சுத்தமாக வச்சுக்கும், சக்தியாக வச்சுக்கும். ஆக மொத்தத்தில் நாத ஒளியை சாத்தியமாக வச்சுக்கும். இது த ரைட் அப். ஸோ குட் ஹெல்த்துக்கு, நல்ல ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இந்த டிப்ஸ் தான். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.